டாப்பிக்கில் போகிறதுக்கு முன்னாடி பொதுவாக கிட்ஸ் பெஸ்டியில் ஹிட் அடித்த ப்ராடக்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதை ஒரு காம்போவாக அதுவும் பாதி விலைக்கு கொடுத்து அதை உங்கள் மத்தியில் கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சியாக இப்போ நம்ம ஒரு முயற்சி எடுத்திருக்கோம். பொங்கலுக்கான ஸ்பெஷல் ஹிட் அடித்த ப்ராடக்ட்டுக்கான காம்போ, அதுவும் பாதி விலைக்கு. இந்த காம்போ வீடியோக்கு கடைசியில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆனால் இதை நாங்கள் 3 தினங்களுக்கு பிறகு தான் ஷிப் பண்ணுவோம். பொங்கல் ஹாலிடேஸ் இருக்குது, முடிஞ்சோடனே உங்கள் வீட்டுக்கு இது வந்துடும். பட் லிமிட்டட் குவான்டிட்டியில் இந்த பொங்கலுக்கான ஸ்பெஷல் ஆஃபராக இது நம்ம கொடுக்க போகிறோம். வேணுங்கிறவங்களுக்கு கிட்ஸ் பெஸ்டிக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. லாஸ் ஏஞ்சல்ஸினுடைய காட்டுத்தீ நொடிக்கு நொடி வேறு திசைக்கு போவதாக செய்திகள் வெளியாகின்றன. புதுசாக எவோகேஷன் பிளான் அப்படிங்கிறத ரெடி பண்ணியிருக்காங்க. சீக்கிரமாக அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் வெளியேறுங்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுக்கு பின்னாடி மின்னல் காரணமாக, இல்லாட்டி ஏதாவது எலக்ட்ரிக் இஷ்யூவா, அப்படி இல்லை மனிதர்கள் இந்த தீயை உருவாக்கினார்களா இப்படின்னு சொல்கிற பல கட்ட விசாரணை செய்து வரப்பட்டாலும் இதே மாதிரி இன்னும் பல இடங்களில் காட்டுத்தீ பரவி வருவதும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு மேலும் அச்சத்தை கொடுத்திருக்கிறது. அது மட்டும் இல்லைங்க, பொதுவாக ஏர் பொல்யூஷன் அப்படிங்கிறது ரொம்பவே கூடுதலாக இருக்கும். பட் இந்த காட்டுத்தீ வந்ததுனால இன்னும் ஏர் பொல்யூஷன் ரொம்பவே கூடிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய உடைமைகளை காப்பாற்ற முடியாமல் போனதற்கான காரணம் அந்த தீயினால் ஏற்பட்ட அந்த புகையில் அவங்களால எங்கேயுமே போக முடியல அப்படின்னு சொல்கிற ஃபயர் ஃபைட்டர்ஸினுடைய அந்த ட்ரூ ஸ்டோரிஸ் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே திகைப்பாக இருக்கும். அந்தளவுக்கு அந்த காற்றினுடைய வேகம் இருக்குது பார்த்தீங்களா, 90-97 km/h அப்படிங்கிற அந்த ஸ்பீடில் அந்த காற்று வீசும்போது ஈஸியாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த தீ அப்படிங்கிறது பரவிடுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல தீ அணைக்கிறாங்க அப்படின்னா மறுபடியும் அந்த காற்று வீசிட்டு கொஞ்சம் அப்படி தள்ளி போகும்போது மறுபடியும் அந்த தீ பற்ற ஆரம்பிக்கிறது. இதுவே அங்கே இந்த தீயை அணைக்க முடியாமல் மனிதர்கள் போராடுவதற்கான மெயின் ரீசன். அது மட்டும் இல்லாமல் போதுமான அளவுக்கு அந்த தீயை அணைப்பதற்கான ஃபைட்டிங் யூனிட் அப்படிங்கிறதும் இல்லை. தன்னார்வலர்கள் வந்தாலும் இந்த ஒரு தீயை அணைப்பது அவ்வளவு சுலபம் இல்லை அப்படின்னும் சொல்லப்படுது. இதன் காரணமாக அமெரிக்காவில் பல பிரச்சனைகளும் உருவாகி வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். நெத்தன்யாகு அவர்களுடைய அதிரடி முடிவு வேறு எதுவுமே கிடையாது. மொசாடினுடைய சீஃபை நேரடியாக சமாதானமாக பேச்சுவார்த்தை நடத்திடலாமா அப்படிங்கிற அந்த கூட்டத்துக்கு அனுப்பி வச்சது தான். கத்தாரில் வச்சு இந்த பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. ஸோ அங்கே ஹமாஸினுடைய தலைமை, அதனுடைய ஆதரவாளராக கத்தார் நாடும் நாட்டினுடைய சில நபர்களும் இருக்கும்போது இங்கிருந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக மொசாடினுடைய சீஃப் கத்தாருக்கு சென்றிருக்கிறார். ஸோ சீக்கிரமாக அமைதி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடைபெற்று உயிரோடு இருக்கிற ஹாஸ்டேஜஸையாவது திரும்ப இஸ்ரேலால் கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற கடைசி கட்ட நம்பிக்கையாகத்தான் இந்த பேச்சுவார்த்தையை பார்க்குறாங்க. இந்த பேச்சுவார்த்தை ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்ததாக அமெரிக்க அதிபர் அந்த சேஞ்ச் வந்துடும். டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் என்ன முடிவெடுக்க போகிறார் அப்படிங்கிறது தெரியலை. அதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனையை முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் அரபுலக நாடுகள் விரும்புகிறார்கள். ஏன்னா 20ஆம் தேதிக்கு பிறகு, ஜனவரி 20ஆம் தேதிக்கு பிறகு அமெரிக்காவினுடைய பார்வை முழுவதுமாக ரஷ்யா உக்ரைன் பக்கம் இருக்கவே இருக்காது. உக்ரைனை கை கழுவி விட்டுருவாங்க. இஸ்ரேல் ஹமாஸ் பக்கம் தான் இருக்கும். ஸோ இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவினுடைய ஃபுல் ஃபோர்ஸ் செயல்பட தொடங்கிவிட்டது என்றால் அது மிடில் ஈஸ்டில் பல பிரச்சனைகளை உருவாக்கலாம். அதனால தான் மிடில் ஈஸ்ட் நாடுகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனையை முடித்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்னும் 8-9 தினங்களில் நமக்கே ரிசல்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஃப்ரான்ஸில் ஒரு ரேபிஸ்டினுடைய மகள் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, என் அப்பா இனிமேல் உயிரோடி வீட்டுக்கெலாம் வர வேண்டாம், அந்த ஜெயிலே இருந்து செத்துறட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரியான நிலைப்பாடுடன் தான் நாம் நம்ம நாட்டை அணுகிறோமா, இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அணுகிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த பில்கிஸ் பானு அவங்களுடைய அந்த குற்றவாளிகள் விடுவிக்கப்படும் போது அவங்களுக்கு மாலை மரியாதை எல்லாமே போட்டானுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கட்சியை சார்ந்தவனுங்களும் நான் இந்த கட்சிக்காரன், என்னை எதுவுமே தொட முடியாது அப்படின்னு சொல்லி அவனை செய்கிற குற்றத்தை நம்மளால் தட்டியும் கேட்க முடியல. அதே நேரத்தில் போலீஸ் அவங்களுக்கு மேலே வழக்கு தொடர்ந்தார்கள் என்றால் அதுவும் போலீஸ் அதிகாரிகளுக்கும் பிரச்சனைகளாக மாறுகின்றன. ஒரு ஞானசேகரன் அப்படிங்கிறவன் 2021க்கு பிறகு அவன் மேலே எந்த வழக்கும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கான காரணம் அவன் குற்றமே செய்யவில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தப்பு. குற்றம் செய்தான், பட் அவனுக்கு ஒரு போர்வை கிடைத்தது. நான் ஆளும் கட்சி சார்ந்தவன், என்னை நீ அரெஸ்ட் பண்ணினா பல இடங்கள்லேருந்து உனக்கு ப்ரெஷர் வரும் அப்படின்னு சொல்கிறதுனாலையோ என்னவோ அவன் மேலே எந்த வழக்கும் தொடராமல் பார்க்கப்படுகின்றன. அப்போ இந்த ஒரு நிலைமை நம்ம நாட்டிலையும் மாற வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஃப்ரான்ஸில் அந்த பெண் சொன்ன மாதிரி அவங்க அப்பா இனிமேல் வாழ தகுதியற்றவன். ஒரு பெண்ணை அவருடைய இஷ்டம் இல்லாமல் ரேப் பண்ணுறான் அப்படின்னா அவன் இனிமேல் வாழ தகுதியற்றவன். அப்படி இருக்கும் பட்சத்தில் இதே மாதிரியான தவறுகள் பல நாடுகளிலும் நடந்து வருகிறது. பல நாட்டு மக்களும் இதே ஒரு நிலைமையில் இதே மாதிரியான சிந்தனை செய்து வருகிறார்கள் என்றால் நிச்சயமாக குற்றம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏன்னா குற்றம் செய்கிற எல்லாரையுமே வெறுக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சொசைட்டியை நம்ம உருவாக்கணும். குற்றம் செய்வது அப்படிங்கிறது நார்மலைசேஷன் ஆக்கப்படுவதனால தான்
பரவாயில்லப்பா, சின்ன குற்றம் தானே, பரவாயில்லப்பா, ரொம்ப சின்ன குற்றம் தானே. ஸோ குற்றத்தை நம்ம அளவுகோல் போட்டு இது சின்னது, பெருசு, நல்லது, கெட்டது அப்படின்லாம் சொல்லி யோசிச்சுட்டு இருக்கோம். இது மாறினா மட்டும்தான் குற்றம் அப்படிங்கிறது குறையும். சவுத் கொரியாவினுடைய ஜிஜு ஏர்லைன்ஸ் அந்த ஃப்ளைட் அப்படிங்கிறது மோதியது. அதுவும் கரெக்டாக அந்த லேண்டிங் கியர் அப்படிங்கிறது ஒர்க் ஆகலை. இதனால் 150க்கும் அதிகமான மனிதர்கள் உயிரிழந்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இதை பற்றியான கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தமிழ் பட்சத்தில் நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். ஆனால் இந்த விமான விபத்தில் பிளாக் பாக்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருந்தாங்க. சவுத் கொரியாவினுடைய அதிகாரிகள் அந்த பிளாக் பாக்ஸை சோதித்து பார்த்தபோது கடைசியாக அந்த விபத்து உருவாகிறதுக்கு 4 நிமிடங்கள் எந்த விதமான ரெக்கார்டிங்கும் நடக்கலையாம். அது ஏன் நடக்கலை, எதனால் நடக்காமல் போச்சு அப்படிங்கிறத இன்னும் எங்களால் கண்டுபிடிக்க முடியலை. எனவே இதை நாங்கள் அமெரிக்காவிடம் ஒப்படைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த கருப்பு பெட்டியை அமெரிக்காவிடம் ஒப்படைச்சிருக்காங்க. பட் அந்த பிளாக் பாக்ஸில் கடைசியாக ரெக்கார்ட் ஆனது அப்படின்னு சொல்லும்போது அந்த பிளாக் பாக்ஸில் அவசர செய்தியை அங்கே இருக்கக்கூடிய கண்ட்ரோல் ஸ்டேஷனுக்கு அந்த விமானி அனுப்புறதுக்கு ஒரு 2 நிமிடத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு கான்வர்சேஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அந்த இடத்துல தான் ஏதோ ஒரு பறவை நம்ம ஃப்ளைட்டில் மோதிருச்சு அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது. அதன் பிறகு 2வது நிமிடத்தில் கண்ட்ரோல் ஸ்டேஷனுக்கு இவங்க மெசேஜ் அனுப்பியிருக்காங்க விமானி. அதன் பிறகு 4 நிமிடங்கள் வெறும் பிளாங்காக இருக்குது. அந்த 4வது நிமிடத்தில் தான் ஃப்ளைட் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக நொறுங்கியது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்தோம். இந்த ஒரு ஆக்சிடென்ட்டின் அடிப்படையில் தென்கொரியாவினுடைய விமான சேவை நிறுவனங்கள் எல்லாருமே அவங்கவுங்க ஃப்ளைட்டை சரிபார்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த விமானம், அந்த ஓடுதளம் அப்படிங்கிறத இன்னும் நாங்கள் சரிப்படுத்துகிறோம். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆண்டனா, அந்த ஆண்டனா நிற்பதற்காக ஒரு கான்க்ரீட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது உருவாக்கி வைக்கப்பட்டிருந்தது. அந்த கான்க்ரீட் ஸ்ட்ரக்சரில் தான் இந்த ஃப்ளைட் அப்படிங்கிறது போய் மோதுது. ஸோ அந்த இடத்துல சாஃப்டாக ஏதாவது ஒரு வேறு ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் செஞ்சு வச்சுருந்தாங்கன்னா அந்த ஃப்ளைட்டுக்கு ரொம்ப பெரிய அளவில் டேமேஜ் வந்திருக்காதோ அப்படிங்கிற ஒரு கேள்வியெலாம் உயர்ந்ததுனால இன்னும் எங்களுடைய பாதுகாப்பை அதிகப்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத தென்கொரியா கூறியிருக்கிறார்கள். வடகொரியா ரஷ்யாவுக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறது தெரியும். வடகொரியாவினுடைய இராணுவ வீரர்கள் கோஸ்க் பகுதியில் இருக்கட்டும், இன்னும் பல பகுதிகளில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக அவங்களுடைய படையை நகர்த்தி வருகிறார்கள். இந்த நேரத்தில் 2 வடகொரிய இராணுவ வீரர்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம் என்கிற தகவலை வெளியில் விட்டுருக்காங்க உக்ரைனுடைய இந்த செய்தி கண்டிப்பாக வடகொரியாவினுடைய கோபத்தை அதிகரிக்கும். வடகொரியாவினுடைய அதிபர் கிம் அவர்கள் இதற்கான பதிலாக என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். லெபனனில் இஸ்ரேலினுடைய இன்றைய ஸ்ட்ரைக் காரணமாக, அதாவது தாக்குதல் நடத்தியிருக்காங்க, அதில் 5 நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். லெபனனில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தக்கூடாது, அவங்க தான் அமைதி பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி முடிச்சிட்டாங்களே அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் சும்மா ஜுஜுபி. அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கடும் குளிரும் அந்த சூறாவளி காரணமாக அங்கே பல ஃப்ளைட்ஸ் அப்படிங்கிறது கேன்சல் செய்யப்பட்டது. பல ஃப்ளைட்ஸினுடைய ஷெடியூல்ஸ் அப்படிங்கிறது மாற்றப்பட்டிருக்கிறது என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. ஒரு இடத்துல கடும் குளிர், இன்னொரு இடத்துல பயங்கரமான வெப்பம், காட்டுத்தீ அப்படிங்கிறத நம்மளால் நம்பவே முடியலை. அதுவும் கலிஃபோர்னியாவுடைய காட்டுத்தீயில் 10,000 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய கட்டிடங்கள் அப்படியே எரிந்து நாசமாகின்றன. பல கோடி ரூபாய் இழப்புகள் அப்படிங்கிறது வருது. இன்சூரன்ஸ்லாம் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு நிலைமை இருப்பதால் அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் எல்லாமே கொஞ்சம் சோகமான செய்திகளாகத்தான் இருக்கின்றன. ஆனால் என்ன, அங்கே வீடு வச்சுருக்கிறவங்க எல்லாருமே நிறைய பேர், அதுவும் இந்த ஹாலிவுட் ஹில்ஸ்லாம் அப்படிங்கிற இடத்துலலாம் அந்த வீடு வச்சுருக்கிறவங்க பலரும் என்னது தான் பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ். ஸோ அவங்க இந்த இழப்பை எப்படி ஈடுகட்ட போகிறாங்க, அவங்களுக்கு இது சுலபமாக இருக்கும். பட் அது காரணமாக வரக்கூடிய பிரச்சனைகள் அமெரிக்க அரசாங்கம், சாதாரண மக்கள் அவங்க எப்படி இதை ஈடு கொடுக்க போகிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய ஒரு கேள்விதான். காசா பகுதியில் ஃபியூல் அப்படிங்கிறது கிடைப்பதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருப்பதனால் அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களை காப்பாற்றுவது, செய்திகளை சேகரிப்பது, அதே மாதிரி ஃபயர் ஃபைட்டிங்காக இருக்கட்டும் இப்படின்னு சொல்கிற, ஏன்னா கண்டிப்பாக இஸ்ரேல் நடத்துகிற தாக்குதலுக்கு அங்கங்கே தீப்பிடிக்கும். அப்படி தீப்பிடிக்கக்கூடிய ஏரியாவில் போய் தீ அணைக்க வேண்டும். ஸோ இது எல்லாத்துக்குமே ஃபியூல் அப்படிங்கிறது தேவை. ஆனால் ஃபியூல் ஷார்ட்டேஜ் இருக்கிறதுனால இந்த வேலைகள் எல்லாமே பாதியாக இருக்குது அப்படிங்கிற தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ஒரே நாளில் மட்டுமே இஸ்ரேல் நடத்தின தாக்குதலில் பாலஸ்தீனத்தை சார்ந்த 32 நபர்கள், இன்க்ளூட் ஒரு ஜேர்னலிஸ்ட் உட்பட 32 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த செய்தி அடுத்ததாக 46,000 கிடையாது, கூடிய சீக்கிரம் இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தத்தில் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 50,000 மாறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது. சுடானில் இராணுவத்துக்கும் துணை இராணுவத்துக்கும் இடையே கடும் பிரச்சனை, அங்கே ஒரு யுத்தமாக மாறி வருகிறது. அது ஒரு சிவில் யுத்தமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் இப்போ சுடானுடைய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க, அந்த இராணுவம், மெயின் இராணுவம் சொல்லியிருக்காங்க, நாங்கள் ஒரு ஒஃபென்சிவ் அடிக்க போகிறோம், அதுவும் துணை இராணுவத்துக்கு எதிராக இந்த ஒரு தாக்குதல் ரொம்ப குயிக்காக இருக்க போகுது என்கிற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். ஒருவேளை அடுத்த 2 தினங்கள் சுடான் பற்றியான செய்திகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. தாய்லாந்தில் உய்குர் இனத்தை சார்ந்த கொஞ்சம் பேர் அங்கே பிடித்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நபர்களை தாய்லாந்து அரசாங்கம் சீக்கிரமாக சீனாவுக்கு நாடு கடத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. நெத்தன்யாகு அவர்களை ட்ரம்ப் அவர்களுடைய அரசபையை சார்ந்தவர்கள் சந்திக்க ஒரு தருணம் வரும் அப்படின்னும்,
இந்த நெத்தன்யாகு அவர்களுடைய அரசாங்கம் மற்றும் ட்ரம்ப் அவர்களுடைய அரசாங்கம் இணைந்து அடுத்த செயல்பாடுக்கு எப்படிலாம் அவங்களுடைய காய்களை நகர்த்த வேண்டும் அப்படிங்கிறதுக்கான டிஸ்கஷன் இப்போதே 2 தலைவர்களும் பேச ஆரம்பித்து விட்டார்கள் என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. ட்ரம்ப் அவர்கள் கிரீன்லாண்டை வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அமெரிக்காவினுடைய பாதுகாப்புக்கு கிரீன்லாந்து ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ டென்மார்க் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் கிரீன்லாண்டை வாங்காதீங்க, அதுக்கு பதிலாக உங்களுடைய ராணுவத்தை அதிகப்படுத்திக்கோங்கப்பா, எதுக்கு அதை போட்டு வாங்கிக்கிட்டு உங்களுடைய செக்யூரிட்டிக்கு பிரச்சனைன்னு சொல்றீங்க, ராணுவத்தை நிப்பாட்டிக்கோங்க அப்படிங்கிற தகவலை வெளியில் விட்டுருக்காங்க. சைனா பாகிஸ்தான் 4வது கட்ட அவங்களுடைய அரசியல் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான அந்த டிஸ்கஷன்ல ஈடுபட்டு அது முடிவுக்கு வந்ததாக செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. ட்ரூடோ அவர்கள் ஒரு சர்வாதிகாரியாக நடந்திருக்கிறார் அப்படின்னும் அதன் காரணமாக தான் கனடால பல இஷ்யூஸ் வந்திருப்பதாகவும் செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. பெய்ரூட்ல மறுபடியும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அவங்களுடைய தூதரகத்தை திறக்கப் போவதாகவும், பெய்ரூட்டுக்கு குறிப்பாக லெபனனுக்கு இது முக்கியமான ஒரு திருப்பு முனையாக இருக்கும் என்கிற தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. வெனிசுலா மாதுரோ அவர்களுடைய இனாகுரேஷனுக்கு ஜி ஜின்பிங் அவர்களுடைய முக்கியமான சில அவைத்தலைவர்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. மாதுரோ அவர்களுடைய வெற்றி ஒரு போலியான வெற்றி அப்படிங்கிறத மேற்குள்ள நாடுகள் விமர்சனம் செய்து கொண்டிருக்கும் போது மாதுரோ அவர்கள் சீக்கிரமாக அவருடைய பதவி ஏற்கப் போகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. நான் முதலே சொன்ன மாதிரி கிட்ஸ் பெஸ்டில் செம்மையாக ஹிட் அடித்த ப்ராடக்ட் பாப்பிட் தான். இது எல்லாருமே சிங்கிளாக வாங்கியிருப்பீங்க, நிறைய இடத்துல காம்போ வாங்கியிருப்பீங்க. இந்த பாப்பிட் 999 லெவல் இருக்கக்கூடிய மல்டிப்ளேயர் மோடு இருக்கக்கூடிய மெமரியை என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய இந்த பாப்பிட் கேம் அப்படிங்கிறது ஒரு டிவைஸ் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக நம்ம பிரெயினை வளர்க்குறதுக்கான அடுத்த ப்ராடக்டாக கிட்ஸ் பெஸ்டில் அறிமுகம் செஞ்சு ரொம்ப பெரிய அளவில் சக்ஸஸ் ஆன இந்த ஃபிங்கர் டிப் ரொட்டேஷன் அப்படிங்கிறது தான் வேறு லெவல் ஐட்டம். நம்ம குழந்தைகள்கிட்ட இது கொடுக்கும்போது அவங்க டைமை கண்டிப்பாக மொபைல் பார்த்து வீணடிக்க மாட்டாங்க, இது கூடவே கொஞ்சம் நேரம் டைமை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அடுத்ததாக அவங்கள ஃபுல்லாக என்கேஜாக வைக்கக்கூடிய இந்த டிக் டேக் டாய் அப்படிங்கிறது தான். நம்ம எக்ஸோஎக்ஸ் கேம்லாம் விளையாண்டுருப்போம்ல, இது 21st செஞ்சுரி மாடர்ன் 3D டிக் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் மொத்தம் 27 காயின்ஸ் இருக்கும், சின்னது பெருசு அதை விட பெருசு. இதை வச்சு ஒரு எக்ஸோஎக்ஸ் கேம் நீங்கள் யூடியூப்லாம் சர்ச் பண்ணிங்கன்னா இது எப்படி விளையாடணும் அப்படிங்கிறது தெரியும், இதுவும் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இவ்வளோ தூரம் நாலேஜ் பேஸ் பண்ணி பார்த்துட்டோம். அடுத்ததாக நம்முடைய கிட்ஸினுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு கலரிங்காக இருக்கட்டும், இல்லை அது கூட கொஞ்சம் ஸ்டிக்கர் ஒர்க்ஸ் ப்ளஸ் கலரிங்காக இருக்கட்டும், இது அடுத்ததாக கிட்ஸ் பெஸ்டில் ரொம்பவே ஹிட் அடித்த கிறிஸ்டல் லேம்பாக இருக்கட்டும். இது இல்லாமல் ஒரு கீச்செயின், ஒரு யூனிகார்ன் கீச்செயினும் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அதை அந்த பார்சல் ஓப்பன் பண்ணும்போது நீங்களே பார்த்துக்கொள்வீர்கள். இது எல்லாம் சேர்ந்து உங்கள் வீட்டு குழந்தைக்கு வெறும் 625 ரூபாய்க்கு கிடைக்கும். சீக்கிரமாக வாங்கிக்கோங்க, லிமிட்டெட் குவான்டிட்டி தான். கீழே லிங்க் இருக்குது, வேணுங்கிறவங்க கிட்ஸ் பெஸ்டி போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.